அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று, அதாவது வியாழக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே வராகி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இந்த கல்லுப்பு பரிகாரம் இப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் கடன் பிரச்சனை வராது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களும், கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களும், மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த பொருட்கள் வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வராகி அன்னை வழிபாடு வியாழக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே குரு ஹோரையில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு வராகி அன்னைக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க. இதற்கு பூஜைக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணுறதாக இருக்கிறீங்க அப்படின்னா 6 மணிக்கும் பண்ணலாம். இல்லை 8 மணிக்கு தான் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 8 மணிக்கு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இது பண்ணும்போது அது பண்ணணும், அது பண்ணும்போது தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். இந்த பரிகாரம் தனியாக செப்பரேட்டாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 8 மணிக்கு பூஜை செய்கிறீங்கன்னா பூஜை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. குழப்பிக்க வேண்டாம். வியாழக்கிழமை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இரவு நேரத்தில் தான் செய்ய வேண்டும். ஏன்னா காலை நேரம் நமக்கு பஞ்சமி திதி இல்லை, இரவு நேரம் தான் நமக்கு இருக்கின்றது. இரவு 8 to 9 மறந்துடாதீங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது பித்தளை கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு முழுவதும் பரப்பி விட்டுருங்க. அந்த கண்ணாடி பவுல் நிறையா கல்லுப்பு பரப்பிட்டு அதில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனி அந்த கல்லுப்பில் வைத்துட்டு ஒரு மஞ்சள் துண்டு வேணும். அதாவது விரலி மஞ்சளாக இருக்கலாம், அல்லது குண்டு மஞ்சளாக இருக்கலாம். ஒரு விரலி மஞ்சள் கூட எடுத்துக்கோங்க, ஒன்று போதும். அதை எடுத்து அந்த எலுமிச்சப்பழ பக்கத்தில் அதையும் வச்சுடுங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று எடுங்க, அதையும் வச்சுடுங்க. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வச்சுடுங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை வைத்து தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரம் செய்யும்போது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகி அன்னை படம் இருக்குது, சிலை இருக்குது, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் நீங்கள் செய்து வச்சுடுங்க. அன்னை மனசார நேசித்து நீங்கள் வைக்கணும். இதை விளக்கு ஏற்றுகின்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க. வராகி அம்மன் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி இருக்கும் பார்த்திங்களா, நம்ம விளக்குலாம் வைப்போம் பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு, சும்மா சதுரமாக சின்னதாக விரிச்சா கூட போதும். உள்ள தாம்பாளத்தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு அந்த கண்ணாடி பவுலை வச்சு அதற்கு மேலே உப்பு, எலுமிச்சங்கனி, மஞ்சள், ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வச்சுடுங்க. வைத்துட்டு நீங்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க. எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை சரியாக வேண்டும், வராய்த்தாயே எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி மனதார மனம் உருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க. இனிமேல் கடனே வாழ்க்கையில் வரவே கூடாது, நான் கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த எலுமிச்சங்கண்ணி வெள்ளி மஞ்சள் வைக்கும்போது, கல்லுப்பு போடும்போது உங்களுடைய மனசு ஃபுல்லாக வராகி அன்னைட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லி நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வழியை கொடுங்க அப்படிங்கிறத கேளுங்க. எனக்கு இத்தனை பிரச்சனை எனக்கு சரியாக வேண்டும், உன்னை தான் நான் நம்பி இருக்கிறேன், உன்னை தான் நான் நம்புகிறேன், நீ எனக்கு சரி பண்ணி கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க. செய்துட்டு இந்த பரிகாரத்தை சுவாமி பாதத்தில் வச்சுருங்க. வைத்துட்டு இந்த எலுமிச்சங்கனி எப்போ காயுதோ, அதாவது அழுகாது, ஒருவேளை அழுகிடுச்சு அப்படின்னா கூட பயப்படாதீங்க. வீட்டில் இருக்க ஏதாவது கெட்டதை அதை எடுத்துடும். அழுகாது, காஞ்சிடும். நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் விட்டுருங்க. அந்த உப்பை நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. அந்த விரலி மஞ்சளும் அந்த 5 ரூபாய் நாணயம், பிறகு ஒரு ஏலக்காய், கிராம்பை மட்டும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கூட வச்சுருங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஓடும் தண்ணீரில் எல்லாத்தையுமே விட்டுறலாம். அந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கோவில் உண்டியலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த கல்லுப்பு எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா,
ஒரு 7வது நாள், 5வது நாள், 9ஆம் நாள் அல்லது 21ஆவது நாள் இத்தனை நாட்கள் கழித்து நம்ம எடுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. இல்லைன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, மறுவார வியாழக்கிழமைக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா 3வது நாள் எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, சனி எடுக்கலாம். இல்லைன்னா ஞாயிறு, திங்கக்கிழமை எடுங்க. 5வது நாள் கூட நீங்கள் எடுக்கலாம். அதை எடுத்து தண்ணீரில் விட்டுருங்க. இல்லை மறுநாளே நான் எடுக்கலாமான்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை எப்போதுமே கல்லுப்பை கரைக்கக்கூடாது. கல்லுப்பும் மஞ்சளும் நம்ம வீணாக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்று. ஏன்னா அது லக்ஷ்மிக்கு உகந்த பொருள். அதனால் நீங்கள் திங்கக்கிழமை அன்று அதை கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கைக்கு மேல் நிச்சயமாக பலன் கிடைக்கும். வராகியம்மன் மேலே முழு நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். அன்னை பார்வை உங்கள் மீது நிச்சயமாக படும். உங்களுடைய பிரச்சனை அவங்க சீக்கிரமாக சரி பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் கவலையே படாதீங்க. அத்தனை கடனும் உங்களுக்கு தீர்க்க முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. நல்லா சேமித்து வைங்க, நல்லா உழைங்க. நிச்சயமாக கடவுளோட அனுகிரகத்தால் அத்தனை கடனையும் நீங்கள் சரி பண்ணுவீங்க. அத்தனை பண பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கை நிறைய பணமும் சேரும். அதற்குன்னு ஒரு காலம் நமக்கு வரும், ஒரு நேரமும் வரும். நம்பிக்கையுடன் இருங்க. எல்லாமே நமக்கு மாறும். எப்போதுமே ஒரே நேரமாகவே இருப்போம் அப்படிங்கிறது மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அடுத்து சந்தோஷமும் நமக்கு வரும். கவலை என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது. அது வரும் போகும், வரும் போகும். நீங்கள் மனம் தளராமல் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வராகி எண்ணெயை மனம் முருகி நம்புங்க. நீங்கள் தாயை நம்பிட்டீங்கன்னா எந்த கவலைப்பட தேவை கிடையாது. எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே சரியாக போகும். தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. அவள் பார்த்துப்பா, தாய் பார்த்துப்பா, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவா. நீங்கள் நம்பிக்கை என்றைக்குமே கைவிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை எப்போ கைவிடுறோமோ அப்போ நமக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடும். அந்த உளைச்சலே நமக்கு ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்துடும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வந்துடும். நமக்கு இப்படி ஆகிட்டே அப்படி ஆகிட்டே நம்ம இருந்து நீ என்ன செய்யற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்த எண்ணத்தை வரவிடக்கூடாது. அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதற்கு நம்பிக்கையாக சப்போர்ட்டாக நீங்கள் கடவுளை பிடிச்சிக்கோங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி தவற விட்டுறாதீங்க. மாதத்தில் ஒரு நாள் தான் தேய்பிறை பஞ்சமி வரும், ஒரு நாள் வளர்பிறை பஞ்சமி வரும். நீங்கள் வளர்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்கிறீங்களோ என்னமோ, பிரச்சனை இருப்பவர்கள் தேய்பிறை பஞ்சமியை விட்டுறாதீங்க. தேய்பிறை பஞ்சமிக்கு வராகி அன்னைக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது. தாய்க்கு அதிக அளவு சக்தி உள்ள நாள்னா இந்த தேய்பிறை பஞ்சமி தான். அந்த நாளன்று நீங்கள் ஒரு தேங்காய் தீபமோ அல்லது சாதாரணமாக அகல் விளக்கோ ஏற்றி வைத்து கையெடுத்து கும்பிட்டீங்க அப்படின்னா தாய் உங்களை கைவிடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பல மிராக்கல்ஸ் நடக்கும், காட்டவும் செய்வாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும், எளிமையான வழிபாடு எப்படி செய்யணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு எந்த வழிபாடு செய்யணும், நம்ம ஆடி மாதம் எந்த சிறப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வைத்து வராகி எண்ணெய் அலங்காரம் செய்து ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சதை வைத்து கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்யுங்க. அவள் கைவிடவே மாட்டா தாய். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியம்மன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.